ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2024ல ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தரமான மலையாளம் த்ரில்லர் படமான சூக்ஷ்ம தர்ஷினி படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பிரியதர்ஷினின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயின் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகி அழகான ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட பேரு ஆண்டனி. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுல கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மைக்ரோபயாலஜி படிச்சதுனாலயோ என்னமோ அவங்களோட கண்ணு அவங்க மைக்ரோஸ்கோப் மாதிரியே தான் யூஸ் பண்றாங்க. சுத்தி சுத்தி என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல மேனுவல்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் நம்ம ஹீரோயினோட பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்கவன். அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட வீட்டு பக்கத்துல நிறைய நெய்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுல மாறி மாறி சேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேனுவல் புதுசா பக்கத்து வீட்டுல குடி வந்திருக்கான் பாத்தீங்களா, சோ அதனால அவனை பத்தி இப்ப குரூப்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, டவுன்ல இருக்க கிரேஸ் பேக்கரி இவங்களோடது. மேனுவலோட அப்பா தொடங்கின ஒரு பேக்கரி தான் அது. மேனுவலோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா மேனுவல் தான் அவனோட பேக்கரியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒருத்தங்க மனுவேல் ஒரே பையனான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க நியூசிலாந்துல இருக்காங்க போல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க எல்லாரும் மாறி மாறி அந்த குரூப்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப இந்த மனுவேல் அவனோட ஜீப்பை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஃபீங்கிற பொண்ணு பஸ் ஸ்டாப்ல பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த மனுவேலும் அவனோட வண்டியை நிறுத்திட்டு, நானும் அங்க டவுனுக்கு தான் போறேன், நீ டவுனுக்கு தானே போற, வா உன்னை நான் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபியை கூட்டிட்டு போறான். அப்படி அவங்க போகும்போது மாறி மாறி பேசிக்கிறாங்க. இப்படி இவங்க மாறி மாறி பேசி பேசி இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஒரு குட் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க ரெண்டு பேரும். அங்க கட் பண்ணா இப்ப மனுவேல் அவனோட வீட்டை சுத்தி இருக்க நெய்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜாலியா உட்காந்து சரக்கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தாமஸ்னு ஒருத்தர் அங்க இருக்காரு. அவர்கிட்ட சரக்கு அடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு வேணாம், என்னைக்கு நான் பணக்காடு சர்ச்சுக்கு போனனோ அன்னையில இருந்து இந்த குடியை விட்டுட்டேன். எனக்கு நல்ல உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. என்னைக்கு நான் அந்த பணக்காடு சர்ச்சுக்கு போனனோ அன்னையிலேருந்து எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது. ஸோ அதனால எல்லா செவ்வாய்க்கிழமையும் நானும் சிஸ்லியும் சேர்ந்து தவறாம அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த மனுவேல் அவனோட அங்கிள் ஒருத்தன் கிட்ட செவ்வாய்க்கிழமை காலையில அந்த தாமஸும் அவங்களோட ஒய்ஃப் சிசிலியும் சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க காலையிலேயே போயிட்டாங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு மேலதான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க. அந்த நேரத்துல அந்த பக்கம் அந்த ஆண்டனியோட ஒய்ஃப், அதாவது நம்ம ஹீரோயின் மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க. அப்போ நம்மளோட பிளானை செவ்வாய்க்கிழமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சைடு நமக்கு சேஃப் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பெரியவரும், அது எப்படி மேனுவல் பாசிபிள், பகல்ல நம்ம பண்றது கரெக்டா இருக்காது, நைட்டு பண்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆண்டனிய அவங்க கம்பெனில சீனியர் எக்ஸிக்யூட்டிவா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை ரொம்ப சூப்பரா ஜாலியா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ அதனால இப்போ நெய்பர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குரூப்ல நம்ம ஹீரோயின் ஒரு வாய்ஸ் மெசேஜை போடுறாங்க. அதுல எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நீங்க எல்லாரும் உங்களோட குடும்பத்தோட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த மனுவேலுக்கு ஒரு சொந்தமா பேக்கரி உண்டு பாத்தீங்களா, அங்க ஸ்டெஃபி வந்திருக்காங்க. ஸ்டெஃபி கூட இந்த மனுவேல் பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் இந்த வாய்ஸ் மெசேஜை குரூப்ல போட்டிருக்காங்க. இதை கேட்ட இந்த ஸ்டெஃபியும் மனுவேல் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே மனுவேலும் டேட் என்னைக்கே எனக்கும் அந்த ஃபங்க்ஷன்ல ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதனால அந்த ஸ்டெஃபியும் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த் 19ஆம் தேதி தான் அவங்க ஆனிவர்சரி அப்படின்னு சொல்றா. ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே இந்த மனுவேலும் அவனோட அங்கிளுக்கு கால் பண்ணி, அங்கிள் நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப ஆண்டனி ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரியை நம்ம நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும், நான் குரூப்ல எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அந்த நேரத்துல ஆண்டனியோ, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, ஆனா இங்க எதுவும் இல்ல, குச் பீகார்ல அப்படின்னு சொல்றாரு. நீ ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணணும் டிசைட் பண்ணது நல்லதுதான், நாம போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்டை கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோயினோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் எல்லாரும் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த மனுவேல் அவனோட வீட்டுல இருந்து பார்த்துட்டு அவனோட அங்கிளுக்கு கால் பண்ணி, அங்கிள் பிளான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இனி ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல
பீரோல இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழே அவனே தூக்கி போட்டு கலைச்சு விடுறான். அதுக்கப்புறமா விண்டோ பக்கமா ஒரு டேபிளை நகர்த்தி வச்சுட்டு அதுல அயன் பாக்ஸை ஆன் பண்ணி ஒரு துணிக்கு மேல அப்படியே அயன் பண்ற மாதிரி வச்சுட்டு அங்க இருந்த ஒரு கிஃப்டையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக போறான். இப்ப நம்ம ஹீரோயினும் ஆண்டனியும் கேக்க கட் பண்ணி மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த மனுவேலோட வீட்டுல ஜன்னல் பக்கமா அந்த கர்டன் பயங்கரமா தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இத பார்த்து ஷாக்கான இவங்களும் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸ்காரங்களும் அங்க வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த மனுவேலோட அம்மாவை காணோம். இப்ப போலீஸ்காரங்களும் மனுவேல் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப மனுவேலும் பக்கத்து வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அம்மா நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டாங்க, அதனால ஃபங்க்ஷன் பக்கத்துல தானே சீக்கிரமா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் போனேன், அந்த கேப்ல தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றான். சோ இப்ப போலீஸ்காரங்க எல்லாம் இந்த மனுவேலோட அம்மாவை காணலன்னு சொல்லி நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த மனுவேலோட அம்மாவை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ். அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட நெய்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க நெய்பர் ஒருத்தங்க மனுவேலோட அம்மாக்கு அல்சைமர் நோய் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இப்ப மேனுவல் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க அம்மாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்க வைக்கிறான். இப்ப அவனோட நெய்பர்ல இருக்கவங்களும் மேனுவல் இதுக்கு மேல உன்னோட அம்மாவை தனியா விட்டுட்டு நீ போறது பயங்கர ரிஸ்க், அதனால ஒரு ஹோம் நர்ஸை நீ அப்பாயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல நம்ம ஆண்டனியும் எனக்கு தெரிஞ்ச லிசின்னு ஒரு அக்கா இருக்காங்க, ஹீரோயினுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அவளையும் குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டது அவங்க தான், அவங்களோட நம்பர் என்னோட பழைய போன்ல இருக்கு, நான் அது உனக்கு எடுத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப எல்லாரும் அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த நேரத்துல இப்ப மனுவேலோட அங்கிளும் ஜானும் வெளியே வராங்க. அந்த அங்கிள் மனுவேல் கிட்ட நாம பகல் நேரத்திலே ரிஸ்க் எடுக்கலாம்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜானும் அந்த தாமஸும் சிசிலிங்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க இல்லையா, அந்த நேரம் கரெக்டா இருக்கும்ல, நாம டயனா கிட்ட தெரியப்படுத்த வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த டயனாங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மனுவேலோட சிஸ்டர் தான். அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல மனுவேல் அவனோட அங்கிளை கூட்டிட்டு ஜானை பாக்குறதுக்காக போயிருக்கான். ஜானும் ஒரு டேப்லெட் எடுத்து மனுவேல் கிட்ட கொடுத்துட்டு இதை ஏதாச்சும் ஜூஸ்லயோ தண்ணிலயோ கலந்து கொடுக்கணும், அதை குடிச்சு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா மயக்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல மனுவேலும் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும், ஏன்னா நெய்பர்ஸ் எல்லாரும் அம்மாக்கு துணையா ஒருத்தங்களை வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நான் அதை பண்ணலைன்னா அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வரும். செவ்வாய்க்கிழமை காலையில நானும் கிருஷ்ணேட்டனும் வீட்டுல இருந்து கிளம்பி வெளியே போவோம். அந்த நேரத்துல அம்மா கூட ஸ்டெஃபி மட்டும் தான் இருப்பா. ஸ்டெஃபியை நான் டீல் பண்ணிடலாம், வேற எல்லா விஷயமும் நம்ம எல்லாம் டிசைட் பண்ண மாதிரி அங்கிள் பார்த்துப்பாங்க, பிளான் எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்களோட நைபரான சுலு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் மனுவேலோட அம்மாக்கு அல்சைமர் நோய் இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை, அவங்க நம்மளை விட ஷார்ப்பா இருக்காங்கடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுலுவும் அவ்வளோ ஷார்ப்பா இருக்க ஒரு ஆளு அயன் பாக்ஸை ஆன் பண்ணி வச்சுட்டு போவாங்களா, எனக்கு அப்படி தோணல, இது உங்களோட இமேஜினேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோயினும் நீ 2 நாள் அவங்கள ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணி பாரு, அவங்களுக்கு உன்னை விட ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த சுலுவும் அப்போ அன்னைக்கு என்னதான் நடந்திருக்கும், நாம வேணா அவங்க கிட்ட நேராவே போய் கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் மனுவேல் இருக்கிறப்ப அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப அந்த மனுவேல் ஜான் டேப்லெட் கொடுத்திருப்பான் இல்லையா, அதுல 2 டேப்லெட்டை எடுத்து பவுடர் பண்ணி ஒரு பேப்பர்ல வச்சுட்டு இப்ப ஜூஸ் அடிச்சு ஒரு ஜக்ல போட்டு அதை டேபிள்ல கொண்டு வச்சுட்டு வெளியே வரான். அங்க ஸ்டெஃபி இருக்கா, அவகிட்ட மேங்கோ ஜூஸ் அடிச்சு டேபிள்ல வச்சிருக்கேன், 11 மணி ஆகும்போது அம்மாவுக்கு அதை எடுத்து கொடுத்துட்டு உனக்கும் சேர்த்துதான் ஜூஸ் அடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்போ அவனோட அங்கிளுக்கு நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறான். இவன் இங்க இருந்து போற விஷயத்த நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்போ 11 மணி ஆயிடுச்சு. அதனால நம்ம ஸ்டெஃபி அந்த மனுவேல் அடிச்சு வச்சிருந்த ஜூஸை எடுத்து அவனோட அம்மாக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா மனுவேலும் ஸ்டெஃபிக்கு அம்மா ஜூஸ் குடிச்சிட்டாங்களான்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கான். அதை பார்த்த ஸ்டெஃபியும் நான் எவ்வளவோ கொடுத்து பார்த்துட்டேன், ஆனா அவங்க குடிக்க மாட்டேன்னு சொல்றதாட்டு மெசேஜ் பண்றாங்க. அதனால மனுவேலும் இப்ப ஸ்டெஃபிக்கு கால் பண்ணி அம்மா பக்கத்துல இருந்து கொஞ்சம் நீக்கி வருவியான்னு சொல்றாரு. உடனே அவளும் நீக்கி வரா. அப்ப மனுவேலும் ஜூஸை நீ குடிச்சு காட்டினதுக்கு அப்புறமா அம்மாக்கு கொடு, அப்பதான் அவங்க குடிப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஸோ அதனால இப்ப ஸ்டெஃபியும் மனுவேலோட அம்மா முன்னாடி வந்து உட்காந்துட்டு அந்த ஜூஸை எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டேன், இதுக்கப்புறமா நீங்க குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கப்ல ஜூஸை ஊத்தி அவங்களுக்கு கொடுக்குறா. ஸோ இப்போ அவங்க அந்த ஜூஸை வாங்கி குடிக்கிறாங்க. அவங்க ஜூஸ் குடிச்சதுனால ஸ்டெஃபியும் மனுவேல் கிட்ட அம்மா ஜூஸ் குடிச்சிட்டாங்கன்னு சொல்றா. உடனே மனுவேலும் அவனோட
அவனோட அங்கிளுக்கு ஜூஸ் குடிச்சாச்சு, ஸோ இன்னும் 20 மினிட்ஸ்ல அவங்க மயங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் இப்போ மனுவேலோட வீட்டுக்குள்ள போறாங்க. இதை அந்த அங்கிள் கார்ல வந்துட்டு இருக்கும் போது பார்த்துட்டு மனுவேலுக்கு கால் பண்ணி, என்னடா இது, பக்கத்து வீட்டுல உள்ள ஹீரோயின் நம்ம வீட்டுக்குள்ள போறா அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் மனுவேலோட அம்மா கிட்ட போய் பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் இந்த மனுவேலுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஆண்டனி லிசின்னு ஒருத்தங்களை கேர்டேக்கரா நீ அப்பாயிண்ட் பண்ணு, அவங்களோட நம்பர் என்னோட ஓல்டு மொபைல்ல இருக்கு, அதை நான் உனக்கு அப்புறமா எடுத்து தரேன்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அது ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதனால மனுவேலும் அந்த ஆண்டனிக்கு கால் பண்றான். ஆனா ஆண்டனி போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் டிரைவிங்ல இருக்காரு. அந்த மனுவேல் விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல ஆண்டனி கால் அட்டன் பண்ணிடுறாரு. ஸோ அதனால மனுவேலும் அந்த ஆண்டனி கிட்ட அந்த போன் நம்பரை கேட்கிறான். ஸோ அதனால இப்ப ஆண்டனியும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நம்ம ஹால் டிராயர்ல என்னோட பழைய போன்ல லிசி அக்காவோட நம்பர் இருக்கு, மேனுவல் கேட்டிருக்கான், அதனால உடனே நீ அந்த நம்பரை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுன்னு சொல்றாரு. அதனால இப்ப நம்ம ஹீரோயினும் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப மனுவேலோட வீட்டுல காட்டுறாங்க. அங்க ஸ்டெஃபி மயக்கத்துல இருக்கா. ஆனா மனுவேலோட அம்மாவை காணல. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அங்கிள் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு மனுவேலோட அம்மாவை அவரோட கார்ல கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப இந்த மனுவேலுக்கு ஒரு சிஸ்டர் உண்டு, அவங்க நியூசிலாந்துல இருக்காங்கன்னு சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, அவங்க இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவங்களோட பேரு டயானா. அங்க கட் பண்ண அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க நெய்பரான சுலோ கிட்ட பேசுறாங்க. அன்னைக்கு நீங்க அவனோட வீட்லயே இருந்திருந்தா அவனோட அம்மா இன்னைக்கு மிஸ் ஆயிருக்க மாட்டாங்க பாத்தீங்களா. இப்படி இவ சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோயின் எதனால அந்த வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க அப்படிங்கறது அவங்களோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவங்க வீட்ல இருக்க டிராயர்ல இருந்து பழைய போன்ல இருந்து அந்த லிசிங்கிறவங்களோட நம்பரை கேட்டதுனால தானே இவங்க வெளியே வந்திருப்பாங்க. சோ அது இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. சோ அதனால இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த லிசிங்கிறவங்களுக்கு கால் பண்ணி, போன செவ்வாய்க்கிழமை மேனுவல்னு யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் இல்லையே, அப்படி ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த மேனுவல் மேல 100% டவுட் வருது. உடனே நம்ம ஹீரோயினும் சுலு கிட்ட, அன்னைக்கு அந்த வீட்ல இருந்து என்ன வெளியே இறக்குனது அவனோட பிளான் தான், ஆனா எதுக்காக அவன் என்ன அங்க இருந்து வெளியே போக வச்சிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறா. ஒருவேளை அவனோட அம்மா காணாம போனதுக்கு பின்னாடி இந்த மேனுவல் தான் இருக்கானோ. அது மட்டும் இல்லாம நான் அந்த வீட்ல இருக்கேங்கிற விஷயம் மேனுவலுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? கண்டிப்பா அது ஸ்டெஃபி இல்ல. இந்த விஷயத்த மேனுவல் தனியா பண்ணல, அவனுக்கு யாரோ கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் அந்த மேனுவலோட அம்மா காணாம போனதுனால போலீஸ் கேஸ் ஆகி இப்போ அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல மனுவேலோட சிஸ்டர் டயானா யாருக்கோ வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் நினைச்ச மாதிரி இங்க எதுவும் நார்மலா இல்ல, என்ன ஆனாலும் 2 நாள்ல நான் ரிட்டர்ன் வந்துருவேன், அதுக்கான டிக்கெட்டும் நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் டயனா கிட்ட பேசி கொடுக்குறாங்க. இப்படி அவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் டயனாவோட நம்பரும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் ரிட்டர்ன் இந்த டயானா நியூசிலாந்துக்கு கிளம்பி போறாங்க. அவங்க கிளம்பி போறத நம்ம ஹீரோயினும் அவங்க நெய்பர் சுலுவும் ஹீரோயினோட வீட்டுல நின்று பார்த்துட்டு நிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு இப்ப நம்ம ஹீரோயின் நல்லா தூக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க கண் விழிச்சு எழும்பி அவங்களோட வீட்டு ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் டக்குன்னு பதறாங்க. உடனே அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து, நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நான் அங்க அவனோட அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டனியும் எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆண்டனி மேனுவலுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறான். எல்லாம் பேசிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க இன்னும் கிடைக்கல, அவங்க இப்பவும் மிஸ்ஸிங்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணா இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த மனுவேல் அவனோட வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி போற விஷயத்த இவங்க நோட் பண்றாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் மனுவேலோட வீட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்படி அவங்க போகும்போது சுலுக்கு கால் பண்ணி, நீ அங்கேயே நின்று யாராச்சும் வராங்களான்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் உள்ள போக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெதுவா போறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோயின் போறத சுலுவும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப இந்த சுலுவும் அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டான அஸ்மாவை இவங்களோட கால்ல கனெக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அவங்களையும் அந்த பக்கமாக யாராச்சும் வராங்களான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. அதனால இப்போ சுலுவும் அஸ்மாவும் வெளியில் யாராச்சும் வராங்களான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள மெதுவா போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் மனுவேலோட வீட்டுக்கு மேல் மாடிக்கு போக ட்ரை பண்ணி மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்களும் என்ன நீங்க பண்றீங்க, ஏன் மேல ஏறுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவனோட அம்மாவை மேல ரூம்ல தான் பார்த்தேன், அதனால அங்கதான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க ஏறி போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா மேல ஏறி போய் அங்க மேல ரூம்ல இருக்க விண்டோ வழியா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரூமுக்குள்ள இருந்த அந்த ஜான் வித்தியாசமா காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து எட்டி பார்க்கறத பார்த்து பயந்து கீழே விழுந்துடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு உள்ள இருக்க ஜானை தெரிஞ்சிருக்காது, ஆனா ஜானுக்கு நம்ம ஹீரோயினை கிளியரா தெரியும். அந்த மாதிரி விண்டோவை செட் பண்ணி வச்சிருக்கான் இந்த மனுவேல். உடனே இந்த ஜானும் மனுவேலுக்கு கால் பண்ணி, சீக்கிரமா கிளம்பி நீ வீட்டுக்கு வா, பக்கத்து வீட்டுல உள்ளவ நம்மளோட வீட்டு மாடி மேல வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்றான். அதனால இப்ப இந்த மனுவேலும் அவனோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். இப்ப மனுவேல் கரெக்டா அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். இந்த தகவலை அவங்களோட ஃப்ரெண்டான அஸ்மாவும் சுலுவும் அங்க இருந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. சோ அதனால இப்ப நம்ம ஹீரோயினும் கண்ணை மூடிட்டு மேல இருந்து கீழே குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போறாங்க. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இப்ப அந்த மனுவேல் அவனோட வீட்டுக்குள்ள போறதுக்காக அந்த பக்கமா போறான். அப்படி அவன் போகும்போது அவனோட வீட்டு சைட் செவத்துல ஏதோ பிளட் லீக் ஆகி இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுது. இதை பார்த்து ஷாக்கான மனுவேலும் அதை ஒரு போட்டோ எடுத்துட்டு மாடிக்கு போய் அங்க இருக்க ஜான் கிட்ட கொண்டு காட்டி, இது உனக்கு தெரியுதான்னு சொல்லி கேக்குறான். அங்கிள் அன்னைக்கே சொன்னாரு, இந்த மாதிரி உன்னோட பிளான் எதுவும் வேண்டாம், ஒழுங்கா அங்க இருக்க லேண்ட்ல ஒரு பெரிய குழி எடுத்து அங்க மூடினா போதும்னு சொன்னாரு. ஆனா அது எதுவும் கேட்காம, நீ பெரிய இவன் யூகேல போய் படிச்ச அப்படின்னு சொல்லி உன்னை நம்பி உன்னோட பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அந்த ஜானும், என்னோட பிளான் பெர்ஃபெக்டா தான் இருக்கு, உன் வீட்டுல உள்ள பிளம்பிங் தப்பா இருக்கிறது என்னோட பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த ஜானும் ஒரு இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய வாட்டர் டேங்க்ல நிறைய பிளட்டும் தண்ணியுமா கலந்திருக்கு. அதை அவன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து க்ளோசெட்ல ஊத்திக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு டயனா ஞாபகத்துக்கு வராங்க. சோ அதனால அந்த டயனா நம்பர் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த டயனா கிட்ட இருந்து ரிட்டர்ன் மெசேஜ் வருது, ஹாய்னு. உடனே நம்ம ஹீரோயினும் நியூசிலாந்துக்கு போய் ரீச் ஆயிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு டயனாவும், ஆமா சேஃபா ரீச் ஆயிட்டேன், நீங்க ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே, நீங்க இப்ப கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் அனுப்புறாங்க. ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லி தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், அம்மாக்கும் மேனுவலுக்கும் எல்லாம் ஓகே தானா, நீங்க போன அன்னைக்கு நைட்டு உங்க அம்மாவை நான் வீட்டுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறாங்க. அதுக்கு டயனாவும், அதெல்லாம் உண்மையா இருக்காது, அவங்க இப்பவும் மிஸ்ஸிங் தான் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இப்ப அந்த மனுவேலோட வீட்டு செவர்ல ரத்தம் கசிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல அவன் நிறைய சாக்கு முட்டைகளை கொண்டு அடுக்கி வைக்கிறான். இத அஸ்மா அவளோட வீட்டுல இருந்து பாக்குறா. உடனே அவ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இப்படி இன்ஃபார்ம் பண்றா. அங்க கட் பண்ணா இப்போ இந்த மனுவேல் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனோட போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டு அவன் கண் விழிச்சு பாக்குறான். அதுல ஒரு மெசேஜை பார்த்து ஷாக் ஆகி அங்க ஓடி போய் ஜான் தூங்கிட்டு இருப்பான். அவனை எழுப்பி, அவ இன்னைக்கு நைட்டு நியூசிலாந்துல இருந்து பிளைட்ல ஏறி இங்க வர போறா அப்படின்னு சொல்றான். என்னது அப்படியா, அப்படின்னா நாளைக்கு அவ இங்க இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த ஜானும் அந்த வாட்டர் டேங்குக்குள்ள நிறைய ரத்தமும் தண்ணியுமா இருக்கும் இல்லையா, அதுல என்னென்னமோ கெமிக்கல் எல்லாம் ஊத்தி அதை எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மனுவேல் எப்படியாவது அந்த வீட்டுல இருந்து வெளியே போனதும் நாம அங்க போய் அந்த சாக்குக்கு பின்னாடி அவன் என்ன மறைச்சு வச்சிருக்காங்கிறத போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஒரு பக்காவான பிளானை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா அந்த மனுவேல் அவனோட வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி போறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டான அந்த அஸ்மாவும் சுலுவும் மனுவேலோட வீட்டுக்குள்ள போறாங்க. அஸ்மா வீட்டோட பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கா. இங்க வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு இவங்க நினைச்சிருப்பாங்க, ஆனா உள்ள இந்த ஜான் இருக்கான். அவனுக்கு பயங்கரமா இந்த சத்தத்தை கேட்டு இரிட்டேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த சுலுவும் அந்த சாக்கு முட்டை எல்லாத்தையுமே தூக்கி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவ பார்க்கும் போது அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் புதுசா பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. அதை இந்த சுலுவும் போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பிட்டு, இப்படி இந்த இடத்துல மட்டும் புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த நீ சொரண்டி பாருன்னு சொல்றாங்க. அதனால இவளும் ஒரு கல் எடுத்து அதை சொரண்டி பாக்குறா. ஜானும் டோரை ஓபன் பண்ணி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு அவங்களும் இல்ல மனுவேல பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அவங்க ஏதேதோ சமாளிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுறாங்க.
அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? மேனுவலோட அம்மா திரும்ப கிடைச்சிட்டாங்க. இப்பதான் மேனுவல் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணா" அப்படின்னு சொல்றான். இப்ப மனுவேலோட அம்மாவை மனுவேலோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த நெய்பர்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப அந்த மனுவேலும் வெளியே வந்து அவங்க நெய்பர் கிட்ட, "இன்னைக்கு நைட்டே நாங்க இந்த வீடை ஷிஃப்ட் பண்ண போறோம். நாங்க திரும்பவும் அம்மாவோட குடும்ப வீட்டுக்கு போறதுதான் எங்க பிளான்." அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயின் அந்த மனுவேலோட அம்மா கிட்ட போயிட்டு பேச ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட, "இவ்வளவு நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க? நீங்க இப்ப ஓகே தானா? டயனா போன அன்னைக்கு நைட்டு நான் உங்களை நேர்ல பார்த்தேன். ஆனா மேனுவல் ஏன் எல்லார்கிட்டையும் நீங்க மிஸ்ஸிங்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தான். நீங்க யாரை பார்த்து பயப்படுறீங்க? மேனுவலை பார்த்தா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. என்ன வேணாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மேனுவலோட அம்மா எதுவும் பேசாம சைலண்டா இருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் டயனா கிட்ட, "எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இப்ப கால் பண்ணவான்னு" சொல்லி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புறாங்க. அந்த நேரத்துல இப்ப ஒரு பங்கமான ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அந்த டயனாக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அந்த மெசேஜும் டயனாக்கு போய் சேர்ந்துருச்சு. ஆனா அந்த டயானாவோட போன் இப்ப மேனுவலோட கையில இருக்கு. சோ இப்போ நம்ம ஹீரோயின் அனுப்பின மெசேஜ மேனுவல் பிளே பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் டயனா கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரலையேன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டயனாவுக்கு கால் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த மேனுவேல் காலை கட் பண்ணி விட்டுடுறான். அடுத்த நாள் காலையில இப்ப இந்த மேனுவேல் அவனோட அம்மாவை அந்த வீட்ல இருந்து வேற வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்ப இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கம்பெனில இன்டர்வியூ போல. சோ அதனால அதை அட்டென்ட் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்கு போற வழியில வண்டியை நிறுத்தி ஒரு இடத்துல இறங்கி அவங்க ஃப்ரெண்டு போல இருக்க அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு வராங்க. இப்ப நம்ம ஹீரோயின் டயனாவோட நம்பருக்கு நார்மல் கால் பண்றாங்க. அதுல அவங்களோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மலையாளத்துல சொல்லுது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா சந்தேகம் வருது. டயனா அப்ப ரிட்டர்ன் நியூசிலாந்துக்கு போகல, அவங்க இங்கேதான் இருக்காங்க போல அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோயின் டயனாவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல அதித்தின்னு ஒருத்தங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது தெரிய வருது. சோ அதனால இப்ப நம்ம ஹீரோயின் அந்த அதித்தியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல நம்ம டயானாவும் அதித்தியும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கு. அதே சமயம் அந்த பக்கம் இப்ப நியூசிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அதித்தி தான். இந்த அதித்தி வரதை தான் இந்த மனுவேல் ஜான் கிட்ட சொல்லியிருப்பான். சோ இப்ப அதித்தியும் அவங்கள பிக்கப் பண்றதுக்காக மனுவேலுக்கு கால் பண்றாங்க. அப்போ மனுவேலும், "என்னோட வண்டி இங்க பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பி விடுறேன், நீங்க கேப் பிடிச்சு வந்துருங்க" அப்படின்னு சொல்றான். சோ இப்போ அந்த அதித்தியும் ஒரு கேபை பிடிச்சு இவன் அனுப்பின லொகேஷனுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து அதித்தியும் மனுவல் கிட்ட டயானா வரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனும், "டயானா அம்மா கூட பேக்கரிக்கு வருவா, நாம அங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறான். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த அதித்திக்கு, "ஹாய் அதித்தி, நான் பிரியா, டயானாவோட நெய்பர். டயானா நியூசிலாந்து ரீச் ஆனாங்களா" அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை போடுறாங்க. அந்த பக்கம் அந்த மனுவேல் அதித்தியை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது, "இவ்வளோ அவசரப்பட்டு நீங்க இங்க வந்திருக்க வேண்டாமா இருந்து, டயானா கொஞ்ச நாள் அவங்க அம்மா கூட இருந்துட்டு வந்திருப்பால" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அதித்தியும், "டயனா என்கிட்ட அப்படி சொல்லவே இல்லையே, இனிமே நான் ரிட்டர்ன் வர மாட்டேன், அம்மா கூட தான் இருக்க போறேன்னு சொன்னாலே." அதுக்கு அந்த மனுவேலும், "அவளோட சொந்த அம்மா கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? இவ்வளோ நாள் உன் கூட இருந்தால" அப்படின்னு சொல்றான். ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்க விருப்பம் இருக்கும், அவளை அவளோட விருப்பத்துக்கு விடக்கூடாதான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அதித்தியும், "அதெல்லாம் ஓகே தான், அதை டயனா டைரக்டா என்கிட்ட சொல்லணும். இதோ பாருங்க, என்னை விட டயனா தான் ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொல்லி ரொம்ப உறுதியா இருந்தா. அப்போ எப்படி அவளால இந்த முடிவு எடுக்க முடியும்? அந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுக்காக நாங்க முடிவு பண்ணியிருந்த நாள் இன்னைக்கு. அதுக்காக அவ நியூசிலாந்துக்கு ரிட்டர்ன் வரதுக்கு டிக்கெட் போட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தவ எப்படி திடீர்னு எதுவும் வேணான்னு சொல்ல முடியும்? என்னை பார்க்காம என்கிட்ட பேசாம எப்படி அவளால முடிஞ்சது? நான் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? எனக்கு எவ்வளோ பெயின் இருக்கு தெரியுமா? என்னால அதை தாங்கிக்கவே முடியல. உண்மையிலே எனக்கு அவளை பார்க்கணும், அவகிட்ட பேசணும் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அந்த நேரத்துல இப்ப மனுவேலோட போன் அடிக்குது. அதனால அவன் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அந்த போனை பேசுறதுக்காக வெளியே இறங்கி போறான். அப்ப இங்க அதித்திக்கு நம்ம ஹீரோயின் அனுப்பின மெசேஜ் வருது. ஸோ இப்போ அதித்தியும் நம்ம ஹீரோயினுக்கு, "இல்லை, டயனா நியூசிலாந்துக்கு வரல, அவள் கேரளால தான் இருக்கா, நான் இப்போ தான் கொச்சியில் லேண்ட் ஆனேன்" அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினும், "நான் உங்களுக்கு கால் பண்ணவான்னு சொல்லி கேட்குறாங்க." உடனே அவங்களும் அவங்களோட நம்பரை நம்ம ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அதித்திக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. "நீங்கள் டயனாவை மீட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவளும், "இல்லை, நான் டயனாவை அவளோட ஃபேமிலி பேக்கரியில் பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கேன்னு" சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், "டயனா அன்னைக்கு
நியூசிலாந்துக்கு ரிட்டர்ன் போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போனதை இங்க இருக்க எல்லாருமே பார்த்தோம். அது மாதிரி அவ நியூசிலாந்துக்கு ரீச் ஆயிட்டான்னு சொல்லி எனக்கும் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அந்த நேரத்துல அதித்தியும் இல்லையே அவங்க ஃபிளைட்ல ஏறவே இல்லையே, மேனுவல் சொன்னாங்க அவங்க அம்மா திரும்ப வந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அவ அவளோட வீட்டுக்கு போயிட்டா. ஸோ அதனால அவ டிராவல் பிளான் எல்லாமே போஸ்ட்பான் பண்ணா. அவ ரிட்டர்ன் வரவே இல்லைன்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் மேனுவல் டைனாக்கு கால் பண்ணி அவங்க அம்மா ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னு சொன்னானான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அதித்தியும் ஆமா அதனாலதான் அவ ரிட்டர்ன் வீட்டுக்கு போனான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அவனோட அம்மா பேசினது, அந்த வீடியோவை நான் உனக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோவை நம்ம ஹீரோயினுக்கு சென்ட் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த வீடியோல நீ காலேஜ் ஹாஸ்டல் போயிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கு உன்னை பார்க்கணும், எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால நீ சீக்கிரமா என்ன பார்க்கறதுக்காக வா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக்கிங்கா அவங்க போனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ண அந்த பக்கம் இந்த மனுவேலுக்கு அவனோட அங்கிள் தான் கால் பண்ணியிருக்காரு. அவரும் என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு மனுவேலும் இவ டயனாவை கண்டிப்பா நேர்ல பார்த்து பேசிட்டு தான் போவேன்னு சொல்றா, என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்குறான். அந்த நேரத்துல அந்த அங்கிளும் ஒருத்தங்க கிட்ட போய் இந்த போனை ஒருத்தங்க கிட்ட கொடுக்குறாரு. இப்பதான் ஒரு பங்கமான ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த போனை வாங்கி பேசுறது மனுவேலோட அம்மா. அவங்களும் என்ன பண்றதா, அவளுக்கு டயனா பார்க்கணும் தானே, அதனால அவளை டயனா கிட்டேயே அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல இப்ப இந்த மனுவேலும் காருக்குள்ள வரான். உடனே இவன் கையில இருந்த ஒரு ஸ்ப்ரே அடிச்சு அவளோட மூஞ்சிலே அடிச்சு அவளை மயக்கமாக்க வைக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இந்த மேனுவேலோட பேக்கரிக்கு வந்துட்டாங்க. அதாவது இவங்க அங்கதான் வரதாட்டு அதித்தி சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அதனால அவங்கள பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் அங்க வந்திருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினும் அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றா. ஆனா அங்க அவங்க வரவே இல்லை. ரொம்ப நேரமா வராதனால நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அந்த நேரத்துல அங்க இன்னொரு போட்டோ மாதிரி ஒண்ணு இருக்கிறத பாக்குறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது அங்க ஒர்க் பண்றவங்களும் இது எங்க கடையோட இன்னொரு அவுட்லெட் புதுசா ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை பார்த்த நம்ம ஹீரோயினும் இப்போ அந்த கடைக்கு டிரைவ் பண்ணி போறாங்க. ஒருவேளை அதித்திய அங்க கூட்டிட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. போன்ல பேசுறவங்களும் நீ கொடுத்ததுக்கான ரிசல்ட் வந்துச்சு, இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் மாதிரி தெரியுது, நீ கொடுத்த சாம்பிள்ல ஆசிடும் ஹியூமன் போன் செல்ஸும் இருந்து அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த மனுவேல் ஒரு இடத்துல கொஞ்சம் மூட்டைகளை அடுக்கி வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த இடத்துல கூட அந்த சுலுங்கிறவ போய் புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாளே, அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அதனால நம்ம ஹீரோயின் யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த சுரண்டி பார்த்து அதுல இருந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த சாம்பிளை இவங்க இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தங்க கிட்ட ஏதோ கொடுத்துட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட தான் இந்த சாம்பிளை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சாம்பிளை அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ இந்த ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த மனுவேலோட இன்னொரு பேக்கரிக்கு தானே வந்திருக்காங்க. அங்க மெதுவா இறங்கி இவங்க உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி அங்க போய் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அங்க அந்த அதித்திய இவங்க ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இதை பார்த்துட்டு பதற்றத்துல கீழே இறங்குறாங்க. இந்த சத்தம் இங்க உள்ள இருக்க மனுவேலுக்கு கேக்குது. உடனே மனுவேலும் இங்க யாரோ இருக்காங்க, அதனால நம்ம இந்த பாடியை தூக்கி மாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பாடியை ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றாங்க. அதே சமயம் இந்த மனுவேலும் வெளியே வந்து நம்ம ஹீரோயினா அடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அவங்களோட காரை எடுத்துட்டு தப்பிச்சு போலான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க, ஆனா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உடனே மனுவேலும் ஒரு பெரிய ஒரு கம்பி எடுத்துட்டு வந்து கார் கண்ணாடியை தாறுமாற அடிக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினோட கார் ஸ்டார்ட் ஆயிருது. சோ அதனால கார் முன்னாடி நின்ன மனுவேலையும் சேர்த்து நம்ம ஹீரோயின் வேகமா ஒரு இடத்துல கொண்டு போய் மோதுறாங்க. இப்ப கார்ல இருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோயினும் அந்த அதித்தியோட பாடியை எல்லா இடமும் தேடி பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கு அதித்தியோட ட்ரெஸ் எடுக்கிற இடம் தெரியுது. அதனால அதை வச்சு அது பக்கத்துல இருக்க பாக்ஸை நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அங்க அதித்தி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க மனுவேலோட போன் அடிக்குது. உடனே நம்ம ஹீரோயினும் அங்க போய் அந்த போனை எடுத்து கால் அட்டன் பண்றாங்க. அப்ப மனுவேலோட அம்மாவும் என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எல்லாம் ஓகே ஒன்றும் இல்லை. உடனே அவங்களும் இது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் பிரியா, என்ன ஞாபகம் இல்லையா, இனிமே என்ன நீங்க மறக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க கையில இருந்த ஒரு பெரிய ராட் எடுத்து அந்த மனுவேலோட தலையிலே பயங்கரமா அடிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ போலீஸும் விசாரிக்க
காமிக்கிறாங்க. அந்த அங்கிள், ஜான், அதுக்கப்புறமா மனுவேலோட அம்மா இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதான் படத்திலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மனுவேலோட அம்மா தான் இந்த பிளான் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. இப்போ நம்மளோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் லேட் ஆயிருச்சுன்னா நம்ம ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போகும். நம்ம அப்பாவும் தாத்தாவும் உருவாக்கி வச்ச நம்ம குடும்பத்தோட அந்தஸ்தை இவ மொத்தமா கெடுக்கணும்னு நினைக்கிறா. அதை என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மனுவேலோட அங்களும் அவ நம்ம ஊருக்கு வந்துட்டு போறத ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே நம்பணும். ஊர் மக்கள் நம்பிட்டாங்கன்னா போலீஸ்காரங்களை டீல் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். அப்ப மனுவேலும் அம்மா நீங்க சொல்லுங்க நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதை வச்சுதான் அவனோட அம்மா ஒன்னொன்னா சொல்ல சொல்ல இவன் ஒவ்வொன்னையும் பண்ணியிருக்கான். அப்படிதான் இந்த மனுவேல் அவனோட அம்மா சொல் பேச்சை கேட்டு ஸ்டார்டிங்ல மேங்கோ ஜூஸ் அடிச்சு வச்சுட்டு போயிருப்பான். ஸ்டெஃபி கிட்ட அம்மா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா. அதுல இந்த மனுவேல் மயக்க மருந்து கலந்துருக்கவே மாட்டான். அவன் மயக்க மருந்த ஒரு பேப்பர்ல தான் பொடிச்சு வச்சிருந்திருப்பான். அந்த பேப்பரை அவனோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ அந்த ஸ்டெஃபியும் மனுவேலுக்கு கால் பண்ணும்போது அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பேசுன்னு மனுவேல் சொல்லியிருப்பான். அப்ப அவளும் தள்ளி போயிருப்பான். அந்த நேரத்துல இந்த மனுவேலோட அம்மா அந்த மயக்க மருந்த கிளாஸ்ல இருந்து ஜூஸ்ல கலந்துருப்பாங்க. அந்த ஜூஸை தான் இந்த ஸ்டெஃபி குடிச்சிருப்பா. ஸோ அதனாலதான் ஸ்டெஃபிக்கு மட்டும் மயக்கம் வந்திருக்கும் அந்த ஜூஸை குடிச்சதுனால. ஸ்டெஃபி மயங்கினதுக்கு அப்புறமா மனுவேலோட அம்மா அங்கிருந்து வெளியே ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் இவனோட அங்கிளோட கார். அந்த கார்ல அவங்களே ஏறி மயக்கம் போட்டு கிடக்கிற மாதிரி பேக் சீட்ல படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் டயானாக்கு இவங்க ரொம்ப முடியாம இருக்கிற மாதிரியும் என்னை பாக்குறதுக்காக நீ வா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவளுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் ஏர்போர்ட்டுக்கு போன டயானா அங்கிருந்து ரிட்டர்ன் கிளம்பி அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருப்பா. அந்த நேரத்துல தான் டயானாவை அவனோட அண்ணனும் அவனோட அங்கிளும் சேர்ந்து கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த மேனுவேலோட அம்மா ஜன்னல் வழியா திரும்பி பார்ப்பாங்க. அதைத்தான் நம்ம ஹீரோயின் டயானா போன அன்னைக்கு நைட்டு நான் அவங்க அம்மாவை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கொலையை பக்காவா ஒரு பிளானை போட்டு பண்ணது மனுவேலோட அம்மா தான். இப்போ போலீஸ்காரங்க அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.